நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 2/3/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 3:16 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:13 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. யோகம் இன்று காலை 6:27 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:13 வரை மகம், பின்பு பூரம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உறவினர் வருகையால் மனமகிழும். பல வழியிலும் பணம் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்கும். அந்தஸ்து உயரும் நாளாக இருக்கக்கூடும். பேச்சு திறமை வெளிப்படக்கூடுங்க. காரியங்களை சிறப்பாக இன்று நீங்க முடித்து காட்டுவீர்கள், சாதித்து காட்டுவீர்கள். வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் கிடைக்குங்க. சிலருக்கு நினைத்தவரையே கரம் பிடிக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திருமணம் கண்டிப்பாக கைகூடும். புத்தி தெளிவு ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்குங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக வந்து சேரும். டென்ஷனை மட்டும் குறைந்து கொள்ளுங்கள். வீணான டென்ஷன் தயவு செய்து வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். புதிய நட்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெண்கள் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்க முடியும். காரியங்களை அற்புதமாக செய்ய முடியும். முயற்சியின் மூலம் முன்னேறி செல்ல முடியும். பெண்களுக்கு இன்று யோகங்கள் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலில் பெரிய பிரச்சனை இருக்காது. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். இன்று மாணவர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர் கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று முயற்சிகள் ஓரளவு பலிக்கக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். நிதி நிலைமை கண்டிப்பாக சீர்படும். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இன்று ஓரளவு பொன்னான நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. குடும்பமானவரை பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். காரியங்களை நிதானமாக செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பரணி எந்த ஒரு முயற்சியிலும் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். அரசாங்கத்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. பல வழிகளிலும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய யோகம் இருக்கின்றது. முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். கிருத்திகை வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் கிடைக்கும். சிலருக்கு புதிய முயற்சிகள் மூலம் கூட வெற்றி கிடைக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். சீரான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. நல்ல தகவல் வீடு வந்து சேர கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புனித பயணங்கள், கோவில் குளம் என பக்தி மிக்க நாளாக இருக்கக்கூடும். புதிய திருப்பங்கள் ஏற்பட்டு விருப்பங்கள் நிறைவேறும். புகழ் ஓங்கி இருக்க கொடுங்க. அரசு ஆதரவு கண்டிப்பாக உண்டாகும். எதிர்பார்த்த நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். எதிர்பார்த்த இடமாற்றங்களை பெற்று குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்வீர்கள். நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். உடன் பணிபுரிபவர்களிடம் கொஞ்சம் நீங்க கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆதரவற்று எந்த ஒரு விஷயத்திலும் செய்ய வேண்டாம். எதையும் ஆதரவுடன் செய்ய பாருங்கள். குடும்பத்தாரிடம் கேட்டு செய்ய பாருங்கள். அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. பெண்கள் இன்று நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். குழப்பம் இல்லாமல் இருக்க பாருங்கள்.
காதல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் அடைவீர்கள். விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியுங்க. கலைத்துறையில் ஆர்வம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க செயலில் கூடுதல் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புனித பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. பக்தி மிக்க நாளாக இந்த நாள் அமைந்து விடக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கண்டிப்பாக மகிழ முடியும். ரோகிணி. தொட்ட குறை விட்ட குறை சரி செய்து விட முடியும். குடும்ப பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சாதித்து காட்டக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். என்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக இருக்கக்கூடும். நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. கவலை மறந்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மிருகசிரிஷம். வெளி உலக தொடர்பு விரிவடையும். புதிய திருப்பங்களும் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். புகழும் பாராட்டும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். இல்லத்திற்கு புதிய வரவு வருவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொண்டு காரியங்களில் ஈடுபடுவீர்கள். பக்தி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் ஆகியவற்றில் எதிர்பார்த்த லாபம் இருக்கும். சில காரணங்களால் மன உளைச்சல் இருக்குங்க. வேண்டாத கவலை தயவு செய்து வேண்டாம். எல்லா விஷயங்களிலும் நல்லது நடக்கும். குடும்பத்தில் கண்டிப்பாக நிம்மதி ஏற்படக்கூடும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது கொஞ்சம் தாமதப்பட்டாலும் வரக்கூடும். பங்குதாரருடன் இருந்து வந்த பிரச்சனை கண்டிப்பாக நீங்கும். எதிர்பாராத வீண் விரயங்கள், தேவையற்ற செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். பண விஷயத்தில் மட்டும் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். குடும்பத்தில் ஒற்றுமை குறையக்கூடிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். மன தெம்பும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடும். தைரியம் இருக்கக்கூடும். பிள்ளைகள் மீது அளவற்ற பாசத்தை காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று வேண்டியவற்றை பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று காதல் குழப்பத்தை கொடுக்கும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். மதியத்திற்கு மேலதான் நல்ல செய்திகள் வரக்கூடும். காதல அமைதி காப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை நேரம் செலவிட வேண்டாம். என்று மாணவர்கள் அவசரப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் சரியான முறையில் அணுக வேண்டும். கல்வியை பற்றி புரிதல் வேண்டும். கல்வி காணும் விஷயங்கள்ல இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று உணவு விஷயங்களை கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வதே மிக சிறப்பு. அடுத்தவிடம் வீண் பகை ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. இன்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடிவிடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். திருவாதிரை. பண விஷயத்தில் யாரையும் நம்ப வேண்டாம். யாரையும் நம்பி எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். புனர்பூசம். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் யோசித்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். கடகம் ராசினியர்கள் இன்று நீங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. புதிய வேலைக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். வெற்றிகள் குவிவதால் மனத்தெம்பு மகிழ்ச்சியும் பெருகும். குழந்தைகள் மீது அளவற்ற பாசம் காட்டுவீர்கள். மனைவியின் உதவிகளால் தன்னம்பிக்கை கொடுங்க. பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். பணி நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும்.
உற்றார் உறவுகளுக்கிடையே வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பின்னர் எல்லாம் சரியாகும். எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதப்பட்டாலும் சரியான முறையில் நடக்க கொடுங்க. திருமண சுபகாரிய முயற்சிகள் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். பெண்கள் இன்று முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இல்லத்தில் பணி சுமை இருக்கக்கூடும். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். குழப்பம் ஏற்படுத்தும் பணியிலும் ஈடுபட வேண்டாம். காதல் போன்ற விஷயங்களை தெளிவாக இருங்கள். குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையை இழக்காமல் இருக்க பாருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. கல்வி மீது முழு அக்கறையுடன் செயல்படுவீர்கள். லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. யாருடைய பிரச்சனைகளும் நீங்க தலையிட வேண்டாம். பணி நிமிர்ந்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வெற்றிகள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. நட்பு வட்டம் இன்று விரிவடையக்கூடும். பிள்ளைகள் மீது அளவற்ற பாசம் காட்டுவீர்கள். பூசம். இந்த நாள் சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இன்று சுப முயற்சிகளுக்கான பேச்சுவார்த்தை கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. ஆயில்யம். என்று கடினமான உழைப்பு இருக்கும். முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. வாகன சுகமும் குறைந்து விடக்கூடும். உயர் அதிகாரியிடம் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். இன்று எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. யாருடைய விஷயங்களிலும் தலையிட வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வெற்றிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனசுக்குள் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகள் மீது அளவற்ற பாசம் காட்டுவீர்கள். என்ன ஒன்று, ராசியில் சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. என்று எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். வீண் வழக்குகளை ஒத்தி போடுவது நல்லது. வாகன சுகம் கண்டிப்பாக இருக்குங்க. உயர் அதிகாரியிடம் பணிவுடன் நடந்து கொள்வது நல்லது. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சின்ன சின்ன தரங்களுக்கு பின்னர் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கூடுதல் உழைப்பு உங்களுக்கு தேவைப்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கும். மன நிம்மதியும் ஏற்படக்கூடும். எதிர்பாராத வீண் பிரச்சனைகளாலும் மனக்குழப்பம் ஏற்பட்டு சரியாகும். உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் அக்கறையுடன் இருக்க வேண்டும். என்று செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. உணவு விஷயங்கள்ல கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வதும் நல்லது. என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். பெண்கள் இன்று மன அழுத்தம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்தாலும் யோசித்து பேசுங்கள். காதலில் பட்டென்று முடிவுக்கு வர வேண்டாம். என்று மாணவர்கள் சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். கல்வியில் முழு ஈடுபாட்டுடன் படிக்க வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பாக அமையும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று யோசித்து எடுக்கும் முடிவில் வச்சிருக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைதி விடக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். ஆழ்ந்த உறக்கம் என்று வெளிப்பட கொடுங்க. காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு
மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். மக நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தயவு செய்து முன்கோபம் வேண்டாம். நடப்பதை பொறுமையாக அணுகி எதிலும் ஈடுபட வேண்டும். காலையில் உங்களுக்கு ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சிரமங்கள் எல்லாம் படிப்படியாக தெரிந்துவிடக் கொடுங்க. புனித பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. உத்திரம் உடல் ஆரோக்கியம் மேம்படும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டமோ கவலையோ தயவு செய்து வேண்டாம். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். தயவு செய்து யாரிடமும் கோபப்பட வேண்டாம். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. பயணங்களின் பொழுது கொஞ்சம் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நேரம் காலம் கடந்து சில விஷயங்கள் நடைபெறக்கூடும். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று யாரிடமும் பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள். முன்கோபங்கள் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். இஷ்டத்துக்கு மாறாக சில காரியங்கள் நடைபெறக்கூடும். தயவு செய்து புரிந்து கொண்டு செயல்படுங்கள். வீண் வழக்குகளை ஒத்தி போடுவது நல்லது. கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். உயர் அதிகாரியிடம் நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைக்கும். பயப்பட வேண்டாம். பயணத்தில் தடைகளும் தாமதமும் கொஞ்சம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும். சிலருக்கு வாய்ப்புகள் வந்து வாயில் கதவை தட்டுங்க. பொருளாதார நிலையும் சீராக உயரும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தன லாபமும் சீராக வரக்கூடுங்க. அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் சரமான நிலை இருக்குங்க. இன்று உங்களுக்கு மன அமைதி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். கன்னி ராசினியர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சுமூகமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். தயவு செய்து உணர்ச்சி வசம் மட்டும் பட வேண்டாம். இன்று பெண்களுக்கு கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேறும். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். அதுவரைக்கும் பொறுமை காக்க வேண்டும். கன்னி ராசினியர்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருங்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்ய பாருங்கள். வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று நீங்க தயவு செய்து முன்கோபம் பட வேண்டாம். காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. அடுத்தவரிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்க வேண்டும். அது மட்டுமில்லை, செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். அஸ்தம் மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படக்கூடும். வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றது. இன்று சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாகவே அமைத்துக் கொள்வீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. நல்ல விஷயங்களும் ஒரு பக்கம் நடைபெறக்கூடும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். சித்திரை வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டும். உடல் ஆரோக்கியமும் இன்று மேம்படக்கூடும். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். லாபம் குறையாமல் எதிலும் ஈடுபடுவது நல்லது. என்று உங்களுக்கு மனப்பதட்டம் தயவு செய்து வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பய உணர்வை குறைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக அமைத்துக் கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மன தெளிவும் துணிச்சலும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். துலாம் ராசினியருக்கு புதிய வேலைக்கான வாய்ப்புகள் உருவாக்குங்க. அரசு வேலைக்கான அழைப்பும் வரக்கூடுங்க. மனைவி கருத்தரித்தல் போன்ற மகிழ்ச்சியான தகவலும் வந்து சேரும். சுகம் தனலாபம் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தேவையற்ற பொழுதுபோக்குகளை குறைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களின் சகவாசத்தின் மூலம் கண்டிப்பாக நல்லது நடக்க கொடுங்க. கெட்ட சகவாசத்தை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். நல்ல பலனை பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். ஓரளவுக்கு சேமிப்பும் இன்று பெருக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். அக்கம் பக்கத்திடம் அனுசரித்து செல்வது நல்லது. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். மகிழ்ச்சியான தகவலும் கண்டிப்பாக வரக்கூடும்.
சுகம் தனலாபமும் இன்றி ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவும் நீடிக்க கொடுங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் பெரிய அளவில் தொந்தரவை கொடுக்காது. சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவு வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். அதேபோல் பெண்கள் சில இடங்களில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். முகத்தை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். சிரித்த முகத்துடன் பேசுங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் குழப்பம் அடைய வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. காரியங்களை ஓரளவு வெற்றி இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று எதையும் சிறப்புடன் செய்து முடித்து வெற்றி பெற முடியும். கல்வியில் மிகுந்த அக்கறை ஏற்படக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். துலாம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. எதிலும் யோசித்து ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். கடினமான பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். சுகவாசங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல சகவாசங்களை மட்டும் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பொழுதுபோக்குகளை நீங்க கவனமாக கையாள வேண்டும். நேரத்திற்கு நேரத்திற்கு எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. குழப்பம் அடைய வேண்டாம். இந்த நாள் மகிழ்ச்சிக்குரிய நாளாக வைத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. சுவாதி. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செல்லப்பட வேண்டும். உணவு விஷயங்களிலும் கட்டுப்பாடு வேண்டும். சுகம் தனலாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மகிழ்ச்சியான தகவலும் ஒரு பக்கம் வரக்கூடுங்க. மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். மனைவிக்கு அடித்தடித்தல் போன்ற மகிழ்ச்சியான தகவலும் வரக்கூடுங்க. விசாகம். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியும். அக்கம் பக்கத்திடம் அனுசரித்து செல்வது நல்லது. கூடுதல் பணி சுமையிட்டு இருக்க கொடுங்க. அரசு வேலைக்கான அழைப்பு கூட வரலாம். முடிஞ்சளவு இந்த நாளை நீங்க ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று கூடுதல் நேரம் நீங்க உழைக்க வேண்டியிருக்குங்க. சில பணிகளை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல நண்பர்களின் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று புதிய சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தங்கள் சம்பாத்திய நிலை உயரும் நாளாக இருக்க கொடுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடும். கடினமான செயல்களை கூட எளிமையாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிகரமாக இன்று பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று குடும்பத்தில் அபிவிருத்தி பெருக கொடுக்க கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். லாபம் எதிலும் அதிகரிக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவு நீடிக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்று அவ்வப்போது சோதித்துக் கொள்வது நல்லது. என்று கண்டிப்பாக மனம் நிம்மதியடையுங்க. படிப்படியான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்களை அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் போன்ற விவகாரங்கள் வெற்றியை கொடுக்கும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலை நீங்க முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருந்தால் போதும். என்று மாணவர்கள் யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. மனக்கவலை இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. கல்வியில் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். புரிந்து கொண்டு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் சுபமாக முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க இதிலும் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற வேலையை முன்னெச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும். உன்னுடைய சம்பாத்திய நிலை சீராக உயரக் கொடுக்க லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கும். படிப்படியாக வாழ்க்கையை நீங்க முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பண வரவுகள் எதிர்பார்த்தபடி இருக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். அனுஷம். பல நெருக்கடிகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். வெற்றிகரமாக எதிரும் ஈடுபட்டு முன்னேறுவீர்கள். என்ற அபிவிருத்தியும் கண்டிப்பாக பெருகும். கூட்டாளிகள் விஷயத்தில் அமைதி காக்க வேண்டும்.
லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடுங்க. எதிலும் நீங்க கவனமாக ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவும் இன்று நீடிக்கக்கூடுங்க. கேட்டை முன் பின் தெரியாத நபரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். தொழில் வியாபாரத்தை இன்று பொறுமையாக நிதானமாக செய்யுங்கள். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்பொழுது கவனம் இருக்கட்டும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நிதானமாக காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. என்று உங்களுக்கு பண வரவுகள் சீராக இருக்கக்கூடும். என்ன ஒன்று குழப்பம் அவ்வப்போது வந்து செல்லும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதை செய்தாலும் இன்று யோசித்து செய்யுங்கள். பெரியவரிடம் கேட்டு செய்யுங்கள். தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று சீரான முன்னேற்றம் எதிலும் இருக்க கொடுங்க. பண வரவுகளும் எதிர்பார்த்தபடி இருப்பது கொஞ்சம் கடினம்தான். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ பார்ப்பீர்கள். குடும்பத்தில் கண்டிப்பாக நிம்மதி ஏற்படக்கூடும். சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். மனைவி மக்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். தொழில் முதலீடுகளை குறைப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் நிதானமாக செயல்பட வேண்டும். எதிர்பார்த்த லாபம் சீராக பெற கொடுங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பாராத பெரிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த டென்ஷன் படிப்படியாக குறையுங்க. சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். என்று நீங்க எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. குடும்பம் வரை எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் நீங்க எது நீச்சல் போட்டாவது முன்னேறி செல்ல முடியுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வேலை பளு கொஞ்சம் குடிவிடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண உதவி கூட கண்டிப்பாக இருக்குங்க. என்ற உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லுங்க. பெண்களுக்கு இன்று உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். காதலை மட்டும் நீங்க விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். என்று மாணவர்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைந்துவிடக் கொடுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று புதிய பொறுப்புகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். உடைய சம்பாத்திய நிலை கண்டிப்பாக உயரும். செயல்பாடுகளும் முன்னேற்றம் இருக்குங்க. லாபம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. நடப்பவைகள் எல்லாம் கண்டிப்பாக நல்லவையாகவே நடக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். போராடம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். தொழில் வியாபாரம் செய்வர்கள் கொஞ்சம் எதையும் பெரிதுபடுத்த வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களை இன்று நீங்க நிதானமாக செயல்படுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி இருக்கும். போராடம் நட்சத்திரக்காரர்கள் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உத்திராடம் இன்று நீங்க கவலைகளை மறந்து சிறப்புடன் வாழ்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றிவிட முடியும். அனைவரிடத்திலும் அக்கறையுடன் பழகுவீர்கள். குடும்பத்தில் ஓரளவு நிம்மதியும் இருக்குங்க. காசு பணத்தை மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். செல்வ நிலை சீராக உயருங்க. கடன்கள் சற்று குறைந்து விடக்கூடும். எல்லா வகையிலும் நன்மை இருக்குங்க. என்று ஏற்கனவே செய்த வேலைக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்கும். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. எது நீச்சல் போட்டாவது வாழ்க்கையை இன்று நீங்க பலமாக்கிக் கொள்வீர்கள். மகரம் ராசினியர்கள் என்று புது புது விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் கூடிவிடுங்க. என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் தன லாபம் அதிகரித்து செல்வ நிலை உயரும். எல்லா வகையிலும் ஒரு பக்கம் நன்மை ஏற்படும். வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. பெரிந்தவர் கூடி பேரின்பம் காணக்கூடும். இன்று பண வரவுகளில் நன்மை ஏற்படக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் இன்று காணாமல் போகக்கூடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாள் என்று கூட சொல்ல முடியும். வேலைகளில் மட்டும் கவனம் இருக்கட்டும். பெரிய அளவு உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். சகோதர சகோதரிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். என்று உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். என்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று
முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடுங்க. காதல் நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதலை பொறுத்தவரை தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தெளிவான முடிவெடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமையும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்திலும் தனலாபம் அதிகரிக்கக்கூடும். செல்வ நிலையும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கொடுங்க. இன்று இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு பாராட்டும் பண உதவியும் கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. திருவோணம். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். தடைகளை உடைத்திறந்து வெற்றி பெற முடியுங்க. இன்று நல்லவைகளும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. உயர்வான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு வேண்டும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று நீங்க உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். காரமான உணவுகள் வேண்டாம். மற்றபடி பிரச்சனை இல்லை. சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மன சந்தோஷம் குடிவிடுங்க. அவிட்டம். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் என்று நிறைவாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. நினைத்தவை அற்புதமாகவே நடைபெறக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது மிக நல்லது. யாரையும் தயவு செய்து குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள் என்ற நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். உறவுகளால் மட்டும்தான் சின்ன சின்ன தொல்லை இருக்கும். அதையும் ஒரு கட்டத்திற்கு மேல் சரி செய்து கொள்ள முடியுங்க. விருப்பமான உணவுகளை உண்டு மழக்கூடிய சூழல் இருக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். காலை பொழுது மிகவும் மகிழ்ச்சி கொடுக்கும். சுறுசுறுப்பாக எதிலும் ஈடுபடுங்கள். அது போதுங்க. சின்ன விஷயத்திற்கு கோபப்படுவீர்கள். வீண் வம்பு வழக்குகளை வாங்காமல் இருப்பது நல்லது. குறிக்கோள் இன்றி அலைய வேண்டியிருக்கும். வெற்றிக்காக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சுபிக்ஷமும் இருக்க கொடுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. என்று எடுக்க முயற்சிகளில் அனுகூலமான நல்ல பலன் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையக்கூடும். குடும்ப ஒற்றுமைக்காக பாடுபடுவீர்கள். பண நெருக்கடிகளை சரி கட்டி விடுவீர்கள். பல வழிகளிலும் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து குவியும். குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்தும் பேசுவார்கள். உங்கள் நல்ல மனசையும் புரிந்து கொள்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்களும் கண்டிப்பாக நீங்கும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. பெண்களுக்கு வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிம்மதி பொங்கும் நாள் என்று சொல்ல முடியும். காதலில் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. எதையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கும். வாழ்க்கையில எப்படியாவது முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். லட்சிய நோக்கோடும் கல்வியை அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையுங்க. முயற்சிகள் ஓரளவு பலிக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். இன்று நீங்க சந்தோஷமான மனநிலையில் காணப்படுவீர்கள். இந்த நாள் ஓரளவு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சதயம். இந்த நாள் பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள்.
உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். யாருடைய பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். வம்பு வழக்குகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று நேசித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் இறுதியில் எதிலும் உங்களுக்கு வெற்றியும் ஏற்பட கொடுங்க. போராட்டாத்தி நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான பணிகளை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். சுறுசுறுப்பும் கண்டிப்பாக மேலோங்கி விட கொடுங்க. உணர்ச்சிகரமாக பேசுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரை பற்றியும் நீங்க எந்த வகையிலும் கோபப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு நல்ல விதத்தில் எல்லாம் நடைபெறக்கூடும். இன்று உங்களுக்கு முயற்சி திருமணியாக்கும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மன பதட்டமும் அடையாதீர்கள். உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்குங்க. நம்பிக்கை கொள்ளுங்கள். மீனம் மீனம் ராசினியர்கள் இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உதவி என்று வந்தவருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்து கொடுப்பீர்கள். அதே போல் உதவி என்று வந்தவருக்கு தேவையில்லாம கடன் வாங்கியெல்லாம் உதவிகள் செய்ய வேண்டாம். தன லாபம் உங்களுக்கு சீராக இருக்கும். பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் வரக்கூடும். இன்று வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். கொடுத்து வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மக்களின் பேராதரவை பெறும் நாள் என்றே சொல்ல முடியும். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுக்கல் வாங்கலும் உங்களுக்கு சரளமாக இருக்கக்கூடும். மிகவும் மகிழ்ச்சியுடன் இன்று காணப்பட கொடுங்க. இந்த நாள் கடினமான நிலைமை இருந்தது கூட படிப்படியாக குறைந்து விடக்கூடும். என்ன ஒன்று ஞாபகம் மறதி கொஞ்சம் வெளிப்படுங்க. எதை செய்தாலும் யோசித்து செய்வதே சிறப்பு. மனப்பதட்டம் வேண்டாம். இந்த சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வதே சிறப்பு. கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து எதையும் செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று இறைவன் சரணாகதி கண்டிப்பாக அடைவீர்கள். ஆன்மீக பயணங்களை தன்னை மேற்கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் மட்டும் பண விரயம் செய்ய வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். நல்லவை கண்டிப்பாக நடக்கும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று மனம் போன போக்கில் காரியங்கள் கை கொடுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் துளி கூட இல்லைங்க. அக்கம் பக்கத்தில் கூட நல்ல பேர் இருக்கும். உடைய நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியிலே வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். காதலுக்காக நீங்க நேரமும் ஒதுக்க வேண்டாம். நடப்பவையை பொறுமையாக நீங்க கவனியுங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். இன்று உயர்மட்ட அதிகாரியின் நட்பு கிடைக்கும். அது மட்டுமில்லை, தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று உங்களுக்கு மன தெளிவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று கூடுமானவரை பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள், அது போதும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு திட்டங்கள் கைகூடும் நாளாக இருக்கக்கூடும். உத்திரட்டாத்தி மதிய நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சோம்பல்தனமாக காணப்படுவீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பேச்சுக்கள் ஈடுபடக்கூடும். முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு சந்தோஷம் எதிலும் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி திட்டங்கள் அனைத்தும் கைகூடிவிடும். மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். செயல்பாடுகள்ல உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. சுமூகமான செயல்பாடுகள் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். இன்று உங்களுக்கு ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். இருந்தாலும் அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இறைவன் அருளால் உங்களுக்கு நல்லவைகள் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.